வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டெட்ஃபால் ஃபைனியில் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி வோல்டேஜ்னால் என்ன. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம செகண்டரி வோல்டேஜ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைமரி வோல்டேஜ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு நம்ம போட்ட வீடியோவில் சார்ஜிங் ஏசிக்கு நம்ம கேபிள் வழியாக விபஸ்ஸை இன்புட்டாக கொடுப்போம். அப்படி இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா சார்ஜிங் ஏசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணணும்னு சொன்னோம். இது ஒரு காயில் வழியாக நமக்கு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். இது வந்து எல்லா பவர் ஐசிக்கும் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா விபிஹெச் வி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜ் தான் பார்த்திங்கன்னா நம்ம அதில் செகண்டரி வோல்டேஜ்னு சொல்லுவோம். இதை வந்து ஏன் நம்ம செகண்டரி வோல்டேஜ் சொல்கிறோம், ஏன் ப்ரைமரி வோல்டேஜ் போடாமல் ஏன் செகண்டரி வோல்டேஜ் டைரெக்டாக போட்டோம் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோஸை நீங்கள் வந்து முழுசாக பார்க்கும்போது இது ஏன் நம்ம செகண்டரி வோல்டேஜ்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இந்த விபிஹெச் நமக்கு வெளியே வந்துருச்சு. இது எல்லா பவர் ஐசிக்கும் நமக்கு போகுது. இப்போ நமக்கு விபஸ்ஸுங்கிறது நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு இதில் பவருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி. அப்போ நமக்கு இந்த விபிஹெச் ஷார்ட் ஆனாலும் சரி ஓப்பன் ஆனாலும் சரி ஃபோனுங்கிறது கண்டிப்பாக டெட்டாக தான் இருக்கும். அப்போ நமக்கு விபிஹெச் நம்ம செக் பண்ணோங்கிறது ஒரு டெட்ஃபால் ஃபைனிங்கில் ஒரு நம்பர் 1 விஷயம். இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் டெட்ஃபால் ஃபைனிங் வந்து பண்ண முடியாது. அப்போ விபிஹெச் எனக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னா உங்களோட செகண்டரி லைன் கரெக்டாக இருக்குது. அப்போ ப்ரைமரி லைன் என்னங்கிறது என்ன? அப்போ உங்களோட மெயின் பவர் சோர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட பேட்ரி. உங்கள் பேட்டரியில் வந்து வோல்டேஜ் இருந்தால்தான் உங்கள் ஃபோன் வந்து பர்ஃபெக்ட் ஆன் கண்டிஷனில் இருக்கும். அப்போ இந்த பேட்டரிக்கு சார்ஜ் இருந்தால் தான் இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்கு தேவையான சப்ளை கொடுக்கும். அப்போ இந்த ஃபோனுக்கான சார்ஜை பண்ண போகிறது யார் அப்படின்னா உங்களோட சார்ஜிங் ஏசி. இதோட மைனஸ் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இதோட ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் ஏசி கூட கனெக்ட் ஆகிருக்கு. சரி, இதுக்கு தேவையான சார்ஜை யார் வந்து நமக்கு கொடுப்பா அப்படின்னா விபஸ்லேருந்து டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேட்டரிக்கு எந்த வித சப்ளையும் வராது. அப்போ இந்த பேட்டரிக்கு தேவையான சப்ளைவை யார் கொடுப்பா அப்படின்னா உங்களோட விபிஹெச்சுக்கு முதல்ல விபஸ் என்ன பண்ணோம், சப்ளை பண்ணிடும், விபிஹெச்சை ப்ரொடியூஸ் பண்ணிடும். இதுதான் நம்பர் 1. இந்த விபிஹெச்லேருந்து ஒரு வோல்டேஜ் பார்த்திங்கன்னா எகைன் சார்ஜிங் ஏசிக்குள்ளேயே நுழையும். இதை வந்து ஒரு சுவிட்ச் போட்டு கன்வெர்ட் பண்ணி உங்களோட பேட்டரி கனெக்டருக்கு கொடுப்பாங்க. அப்போ உங்களோட பேட்டரி கனெக்டருக்கு வர்ற வோல்டேஜ், அதாவது பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் விபிஹெச் மூலமாக தான், சார்ஜிங் ஏசி மூலமாக தான் இந்த பேட்டரிக்கு வந்து சேருது. அப்போ நீங்கள் இந்த விபஸ்ஸை நீங்கள் எப்பாவது ஸ்டாப் பண்ணுறீங்க, அதாவது கேபிளை நீங்கள் கலட்டிடுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் எப்படி ஆனில் இருக்கும் அப்படின்னா உங்கள் பேட்டரி கனெக்டரில் உள்ள வோல்டேஜை வச்சு தான். அப்போ பேட்டரி கனெக்டரில் உள்ள வோல்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா நேராக உங்களோட சுவிட்ச் வழியாக எல்லா பவர் ஐசிக்கும் போயிட்டு உங்கள் ஃபோனை வந்து ஆன்லேயே வச்சுருக்கும். அப்போ நீங்கள் கேபிளை கலட்டும் போது உங்கள் பேட்டரி சப்ளை சரியில்லை அப்படின்னா இந்த பேட்டரி சப்ளை உள்ளே போகாது. அப்போ சடனாக உங்கள் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுறது நீங்கள் பார்க்க முடியும். அதாவது கேபிளில் இருக்கும்போது ஃபோனு ஆனில் இருக்கும், கேபிளை கலட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து சடனாக ஆஃப் ஆகிடும். கேபிளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் கேபிளை கலட்டின பிறகு பார்த்தீங்கன்னா யூடியூப் போனால் ஆஃப் ஆகிடும், சிம் கார்டு போட்டால் ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா பேட்டரியிலேருந்து போகக்கூடிய கரண்ட் வந்து ப்ராப்பராக எல்லா பவர் ஐசிக்கும் போகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நீங்கள் இங்கே இப்போ வந்து சார்ஜ் வந்து போடுறீங்க, இப்போ கேபிளை திரும்பவும் பழையபடி இன்சர்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களோட விபிஹெச்சோட சார்ஜ் இந்த சுவிட்ச் வழியாக சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ கேபிள் போட்டிருக்கும் போது சார்ஜிங்கும், கேபிள் இல்லாதப்போ டிஸ்சார்ஜிங்கும் இந்த சார்ஜிங் ஏசி வழியாக தான் நடக்கும். அப்போ உங்கள் சார்ஜிங் ஏசி விபிஹெச்சை ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லாமல் பேட்டரிக்கு தேவையான வோல்டேஜையும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வோல்டேஜ் பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா விபேட். இந்த விபேட்டை தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி லைன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம விபஸ்ஸுங்கிறது நம்ம கேபிள் எப்பொழுதுமே போட்டிருக்க மாட்டோம். அப்போ இந்த விபிஹெச்சை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேட்டரி பவருங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ விபேட் லைனை தான் நம்ம வந்து ப்ரைமரி லைன்னு சொல்லுவோம். அப்போ ப்ரைமரி வோல்டேஜ் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் விபேட், அதாவது உங்கள் பேட்டரி கனெக்டரில் ஷார்ட் இருக்குது, அதாவது பேட்டரி கனெக்டரோட தொடர்புடைய எங்கே வேணாலும் ஷார்ட் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். செகண்டரி லைனில் ஷார்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் விபிஹெச்சோட தொடர்புடைய எங்கே வேணாலும் ஷார்ட் இருக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் ப்ரைமரி லைன், செகண்டரி லைன். டெட்ஃபால் ஃபைனிங்கில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒன்று விபிஹெச், இன்னொன்று விபேட். ப்ரைமரி லைன், செகண்டரி லைன், இந்த 2 லைனையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஃபால்ட் ஃபைண்டிங்கே நீங்கள் போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு கிளியரான அவுட்புட்டை வந்து உங்களால் எடுக்க முடியாது.
அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு டெட் ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா விபிஹெச்சை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், விபேட்டை செக் பண்ணுங்கள். இது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வோல்டேஜ் என்னவோ அதை வந்து செக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ டெட் ஃபால்ட் ஃபைண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.